Hello. Hello. Is it audible, pa? Yes, sir. Okay, pa. What about others, pa? Only 18 joined. Sir. Yes, ma. Okay, sir. Sir, late start பண்ணங்காட்டி எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஸ்டாக் ஆயிடுச்சு. என்னடா நெக்ஸ்ட் மீட்டிங் இருக்காங்க வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி வந்துருச்சேங்க. என்னன்னு வந்துச்சு? ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுங்க. சார் நீங்க ஏதோ வேற மீட்டிங்ல இருக்கிறதாவும் சோ வெயிட் பண்ணுங்க ஹோஸ்ட் வந்து உங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஆமா அப்படிதான் எனக்கும் வந்துச்சு. அது என்னன்னு தெரியல. நான் அந்த இதை என் பண்ணிட்டு மறுபடியும் வரங்காட்டி தான் ஏதோ அந்த லிங்க் காட்டுச்சு. என் பண்ணிட்டு வரங்காட்டி தான் உள்ளே வந்துச்சு. என்னன்னு எனக்கும் தெரியலப்பா அது. ஓகே சார். $44 joined, pa. Others. Yesterday absentees list group la post பண்ணிருப்பேன்ப்பா, பாத்துக்கங்க சரியா? அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆன லிஸ்ட். அரவிந்த் absent தானா yesterday? Sir, இல்லைங்க சார். பிரசன்ட் சார். எம் அரவிந்த் பா? சார் பிரசன்ட் சார். ரெண்டு இதுக்குமே absent. அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் as well as அனலாக் கம்யூனிகேஷன் ரெண்டுக்குமே absent சொல்லி மார்க் ஆயிருக்குப்பா. சார் லிங்க் வழியா வந்தேன் சார், அதனால ஆப்சன்ட் காமிச்சிருக்கேன் சார். ஏன்பா ஏன் லிங்க் வழியா வந்தீங்க? இது உள்ள போகலையா? ஆப் ஓபன் ஆகலைங்க சார். என்ன கிரேட் லேர்னிங் ஆப்பா? ஆமாங்க சார். இல்லப்பா மெயில்ல இருந்து டைரக்டா வர வேண்டியதானே? கிரேட் லேர்னிங் ஆப்புக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? இப்போ எப்படி வந்தீங்க? சார் இப்போ லிங்க் வழியா தாங்க சார் வந்தேன். வாட்ஸ்அப் லிங்க் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்டாங்க சார். தம்பி அதுல வராதீங்க பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இதுலயே வாங்க. சார் கிரேட் லேர்னிங் ஆப் ஓபன் ஆகலைங்க. கிரேட் லேர்னிங் ஆப் தேவையில்லைப்பா. உங்களுக்கு மெயில் எல்லா கிளாஸும் லிங்க் மெயில் வந்திருக்கும்லப்பா? சார் மெயில் வரலையா? ஆமாங்க சார். சரி ஓகே ஓகே. இன்னொருத்தர் இன்னும் ரெண்டு பேர் யாருப்பா? சார் நானும் நேத்து அட்டெண்ட் பண்ணேன் சார். பரத்தா? எஸ் சார். அது மெயில் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி வந்த சார், உள்ள ஜூம் குள்ளார என்ட்ரி ஆகல சார். சரி இன்னொருத்தர் யாருப்பா? அரவிந்த், பரத், இன்னொருத்தர் யாருப்பா? சரி ஓகே, அது மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். 49 வந்துட்டீங்க, 48 ஜாயின்டா? சரி 4 மெம்பர்ஸ் வந்தா ஜாயின் பண்ணிக்கிட்டோம். Shall we start the session? ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. வாட் யூ அசைன் லாஸ்ட் கிளாஸ்? லாஸ்ட் கிளாஸ் என்னப்பா பார்த்தோம்? கொஞ்சம் குயிக்கா ஓவர்வியூ பண்ணுங்க பார்க்கலாம். Anyone? Aishwarya? Mute and then talk. Hello. Is it audible, pa? Roll number 6, Aishwarya. It's audible. Aishwarya, unmute and then revise it. What you have seen last class? Quickly, pa. We'll move on to next topic. Aishwarya, is it audible, pa? நான் பேசுறது கேக்குதா? அன்மியூட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. What about others, pa? Is it audible? Okay. Yes, sir, it's audible. Okay. Aishwarya, quickly, pa. Sir, Aishwarya unmute her audio, sir. Unmuted, pa, but she is not. Okay. Sir, ஏதோ பேசுறாங்க பட் நமக்கு கேக்குதுங்க சார். அந்த ஆசிலேஷன் ஆகுதுங்க சார். ஆமா ஆசிலேட் ஆகுது, பட் இங்க கேட்க மாட்டேங்குது.
சரி நானே ஓவர்வியூ கொடுத்துறேன்ப்பா. லாஸ்ட் கிளாஸ் என்னென்ன பார்த்தோம்? டிடெக்டர் ஏஎம் டிமாடுலேட்டர் பார்த்துருப்போம். சரியா? ஏஎம் டிமாடுலேட்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். டிமாடுலேட்டர் அப்படின்னா என்னது? not only demodulating the modulated signal but also we want to recover the original signal by overcome noise as well as distortion. audible இருக்குலப்பா நான் பேசுறது? yes sir audible இருக்குங்க சார். ஓகே ஓகே கம்மியா கேக்குறது இதெல்லாம் எது இல்லப்பா? no sir. ஓகே ஓகே ஓகேப்பா. இதெல்லாம் பார்த்துருப்போம் லாஸ்ட் கிளாஸ்ல. ஏஎம் டிமாடுலேஷன் அப்படின்னா என்ன, அதே மாதிரி ஏஎம் டிடெக்டர்ஸ்னுடைய டைப்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லீனியர் டிடெக்டர், நான் லீனியர் டிடெக்டர். ஓகேவா? லீனியர் டிடெக்டர் எதுக்காக யூஸ் பண்றோம், அதே மாதிரி நான் லீனியர் டிடெக்டர் அதனுடைய டைப்ஸ் கோஹரண்ட் as well as நான் கோஹரண்ட். கோஹரண்ட் அப்படின்னா என்னன்னா பார்ப்போம், முன்னாடியே பார்த்துருப்போம். கோஹரண்ட் அப்படின்னா என்னது, கேரியரோட சிங்க்ரனைஸ் பண்ணிருப்பாங்க. கேரியர் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து டிமாடுலேட் பண்ண முடியும். ஓகேவா? நான் கோஹரண்ட் அப்படின்னா தேவையில்லை, எப்படி வேணாலும் டிடெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் கோஹரண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா என்வலப் டிடெக்டர், கோஹரண்ட் பாத்தீங்கன்னா சிங்க்ரனஸ் டிடெக்டர். அதே மாதிரி சிங்க்ரனஸ் டிடெக்டர் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறதுனால அதை அதிகமா யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது என்வலப் டிடெக்டர் பார்த்துருப்போம். என்வலப் டிடெக்டர்ல பாத்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, டயோட் இருக்கும், அதே மாதிரி ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஆக்ட் ஆகும். சாரி கெபாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். என்னன்னா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா டயோட் கண்டக்ட் ஆகும், அதுல கெபாசிட்டர் சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பீக் வேல்யூ வரைக்கும் வந்து அங்க கெபாசிட்டர் சார்ஜ் ஆகும். அதுக்கப்புறம் லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ப்ராசஸ் ஃபர்தரா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ் இருக்காது, கரண்ட் பாஸ் ஆகாது பிஎன் ஜங்ஷன் டயோட்ல. இங்க வந்து நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் பயாஸா தான் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? அதனுடைய டயக்ராம் எப்படி வேவ் ஃபார்ம் ஜெனரேட் ஆச்சு, அதனுடைய அப்ராக்சிமேஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் செலக்ஷன் ஆஃப் ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட். அதுல பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும், ஆர்சி பாத்தீங்கன்னா எஃப்சி டைம் கான்ஸ்டன்ட் விட அதிகமா இருக்கணும். அதே மாதிரி மாடுலேட்டிங் டைம் கான்ஸ்டன்ட் விட மாடுலேட்டிங் டைம் விட கம்மியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் டிஸ்டார்ஷன்ஸ், டயகனல் பீக் கிளிப்பிங், நெகட்டிவ் பீக் கிளிப்பிங் இதெல்லாம் பார்த்துருப்போம். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கொயர் லா டிடெக்டர். ஸ்கொயர் லா டிடெக்டர் முன்னாடி ப்ரீவியஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ் பேண்ட் சிக்னல் பிபிஎஃப் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்கொயர் லா மாடுலேட்டர்ல இங்க வந்து லோ பாஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? இது வந்து நான் லீனியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் லீனியர் அப்படின்னா எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த சிக்னல்ல டிடெக்ட் பண்ணணும். சரியா? அதனுடைய டயோனுடைய கரண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணிருப்போம். அதுல லோ பாஸ் ஃபில்டர் இருக்கிறதுனால ஒன்லி ஒமேகா எம் டேர்ம்ஸ் மட்டும் பாஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். சரியா? நெக்ஸ்ட் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். ஹலோ மா, இஸ் இட் ஆடிபிள் பா? கேக்குதுல்ல? yes sir it's audible. ஓகே ஓகேமா. நெக்ஸ்ட் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எல்லா எக்ஸாம்லயும் இது கேட்பாங்க. சரியா? அது பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து கேட்கணும் அப்படின்னாவே சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். முன்னாடி பார்த்ததே தான். ரிசீவர் அப்படின்னா என்னது, நாட் ஓன்லி ரிசீவ் த சிக்னல், வெறும் சிக்னலை மட்டும் ரிசீவ் பண்ணா போதுமா ரிசீவர்ல? கிடையாது. என்ன அப்படின்னா in the receiver we want to receive the signal and eliminate the noise which are present in the signal, and also number of signals that are available in wireless medium. Okay, not only single signal. Okay, n number of signals that are available in the space or which we are transmitting medium. Okay, from that we want to capture the original signal or wanted signal from the crowd of signals. N number of signals we want to capture original signal which we want to receive or desired signal. Okay, receiver's purpose not only receiving signal, we want to capture the original signal from crowd of signals, and also we want to eliminate the noise that are present in the signal which we are receiving. Okay, that is the use of receiver. Next radio transmitter அப்படினா என்னதுப்பா? ரேடியோ டிரான்ஸ்மிட்டர் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிக்னலை ஆர்எஃப் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அதை வந்து ரேடியேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் பாத்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பியிருக்காங்களே, திவ்யாவா? யாருமா அது? கடைசியா 7414 நம்பர் மொபைல் நம்பர் யாருதுப்பா? ஹலோ 7414 யாருதுப்பா மொபைல் நம்பர்? நான் தான் சார், அது அப்ப மெசேஜ் பண்ணேன் சார். ஜாயின் ஆயிருச்சா? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா. இல்ல சார். சரி, ஓகே ஓகே.
அதர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா பாத்துக்கங்க, இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் RF டிரான்ஸ்மிட்டர் பாத்தீங்க அப்படின்னா சிக்னல், இன்கமிங் சிக்னலை பாத்தீங்க அப்படின்னா RF சிக்னலா டிரான்ஸ்மிட் பண்ணி அது ரேடியேட் பண்ணலாம். ரேடியேட் பண்ணீங்கன்னா என்னது, ஸ்பேஸ்ல ரேடியேட் பண்ணீங்க அப்படின்னா ரிசீவர் சைடு அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். அது பாத்தீங்க அப்படின்னா என்டையர் கவரேஜ் ஏரியால இருக்கிற சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கலாம். அது RF டிரான்ஸ்மிட்டரோட யூஸ். ஓகேவா? இங்க ரிசீவர் என்ன பண்ணும், RF ரேடியேட் பண்ண சிக்னலை மறுபடியும் அதை கேப்சர் பண்ணணும். ஓகேவா? ரிகவர்ஸ் த பேஸ் பேண்ட் சிக்னல். அந்த RF சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ற சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிகவர் பண்ணணும். ஓகேவா? அது ரிசீவரோட யூஸ். ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் தான் இது. சரியா? பிபிடி வியூ ஆகுதுலப்பா? பிபிடி வியூ ஆகுதா? எஸ் சார். சரி, ஓகே. RF டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுல இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. RF டிரான்ஸ்மிட்டரோட யூஸ் என்னன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சிக்னலா RF சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அதை ரேடியேட் பண்ணலாம். ரேடியேட் பண்ணீங்கன்னா என்டையர் கவரேஜ் ஏரியாவுக்கு அது டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஓகேவா? ரிசீவர் சைடு என்ன பண்ணணும், என்ன சிக்னல் நம்ம இன்ஃபர்மேஷன் சிக்னலோ அதை வந்து கேப்சர் பண்ணணும். கேப்சர் பண்ணி மறுபடியும் ரிகவர் பண்ணீங்கன்னா தான் ஒரிஜினல் சிக்னல் வியூ பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது ஜெனரல் ரிசீவர்னுடைய இன்ட்ரோடக்ஷன். சரியா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ரிசீவர்னா என்ன? ரிசீவர் வெறும் சிக்னலை மட்டும் ரிசீவ் பண்ணாது, நாய்ஸ் எலிமினேட் பண்ணணும். அன்வான்டட் சிக்னல்ஸ் இருந்துச்சுன்னா அதான் நாய்ஸ், அதை எலிமினேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ், நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ், ஒரே ஒரு சிக்னல் மட்டும் உங்களுக்கு பாஸ் ஆகாது. நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் பிரசண்டா இருக்கும். ஓகேவா? அதுல வந்து நம்மளுக்கு என்ன சிக்னல் தேவையோ அதை மட்டும் கேப்சர் பண்ணி ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ணணும். சரியா? இது பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசீவர். ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசீவர்ல அதே தான். சரியா? முன்னாடி சொன்ன அதே தான் மறுபடியும் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங். கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங்னா நம்மளுக்கு நம்ம ஒரு சிக்னல் பாஸ் பண்றோம்லப்பா, அந்த சிக்னல் என்ன இதுல இருக்கும், என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த கேரி பண்ற சிக்னலோட ஃப்ரீக்வன்சில தான் இருக்கும். ஓகேவா? ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலா இருக்கும். சரியா? அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி வந்து டியூன் பண்ணி இருக்கணும். ஓகேவா? கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங். அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு என்ன சிக்னல் வாண்டடோ அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபில்டரிங் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வாண்டட் சிக்னல் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா சிக்னலையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சரியா? வாண்டட் சிக்னல் மட்டும் ஃபில்டர் பண்ணி உள்ள எடுத்துட்டு மீதி அன்வான்டட் சிக்னல்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர் எதுக்காக யூஸ் பண்றோம், ஸ்மால் அமௌண்ட், அதாவது சிக்னல் வந்து வீக்கா இருந்துச்சு அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணி அதனுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஆம்பிளிஃபிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங். கேரியர் ஃப்ரீக்வன்சி டியூனிங்னா என்ன கேரியர் சிக்னல் ஃப்ரீக்வன்சி நம்ம டியூன் பண்ணி சென்ட் பண்ணியிருக்காங்களோ டிரான்ஸ்மிட்டர் சைட், அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணீங்க அப்படின்னா தான் என்ன ஆகும், சிக்னல் வந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதனால கேரியர் ஃப்ரீக்வன்சி, அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபில்டரிங். the use of filtering பாத்தீங்க அப்படின்னா தேவையான சிக்னல் ஆர் இன்ஃபர்மேஷன் சிக்னல் which you want to receive can be captured and other signals can be eliminated. ஓகேவா? வாண்டட் சிக்னல் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற சிக்னல் எலிமினேட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா வீக்கஸ்ட் சிக்னல் இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னலா சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? வீக் சிக்னல் இருக்கு அப்படின்னா அதை பூஸ்ட் பண்ணி ஸ்ட்ராங் சிக்னலா கொடுக்கணும். ஓகேவா? இதெல்லாம் தான் ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் ரிசீவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி அபிலிட்டி, ரிசீவர்னுடைய அபிலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். சரியா? இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிசீவர் பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அபிலிட்டி சில பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸ் பண்ணி அது வந்து நல்ல ரிசீவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன அப்படின்னா செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபிடிலிட்டி. ஓகேவா? செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபிடிலிட்டி. ஓகேவா? ஒரு ரிசீவர் இருக்கு அப்படின்னா அதனுடைய எபிலிட்டி, அதனுடைய மேக்ஸிமம் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி கேப்சர் பண்றதுக்காக இந்த 3 பாராமீட்டர்ஸ் நோட் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபிடிலிட்டி. 2 மார்க்ஸ்ல கண்டிப்பா கேட்பாங்க. நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் இது, செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபிடிலிட்டி. ஓகேவா? இது கொஞ்சம் கரெக்டா நோட் பண்ணிக்கோ. செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி, ஃபிடிலிட்டி. ஓகேவா? சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா சிக்னல் வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு. ஓகேவா? நம்ம சென்ட் பண்ற சிக்னல் அப்படியே ஸ்ட்ராங் சிக்னலா ரிசீவ் ஆகாது. லாங் டிஸ்டன்ஸ் போக 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 பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், சிக்னலுடைய ஸ்ட்ரென்த் வந்து வீக் ஆயிட்டே போகும். பர்டிகுலர் லெவல் வரைக்கும் தான் அது டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், மாடுலேட் பண்ண முடியும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு இது வச்சு ஓகேவா மறுபடியும் ஃபர்தரா அதை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். சரியா? ஒரு எக்ஸ்டெண்டர் வச்சு அதை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து அதோட நம்ம ஸ்டாப் பண்றோம் அப்படின்னா அங்க வீக்கஸ்ட் சிக்னலா இருக்கும். ஓகேவா? அதை வந்து நம்ம சென்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதுதான் சென்சிட்டிவிட்டியில சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வீக்கஸ்ட் சிக்னல், இன்ஃபர்மேஷன் சிக்னலே வீக்கஸ்ட் சிக்னலா இருந்தாலும் அதை வந்து சென்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதை சென்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங் சிக்னலா
ஆம்பிளிஃபை பண்ணணும். ஓகேவா, அது கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா லெவல் ஆஃப் நாய்ஸ் இருக்கிறத ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நாய்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணும், உங்களுக்கு சிக்னல் சென்ட் பண்றீங்க, அதுல நாய்ஸ் ஓவர் கம் பண்ணிருச்சு இன்ஃபர்மேஷனை விட அப்படின்னா என்ன ஆகும், இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகாது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நாய்ஸ் லெவலை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா, நாய்ஸ் லெவல் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னாவே நாய்ஸ் லெவல் ரெடியூஸ் ஆகிக்கும். சரியா, சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா சென்சிங், என்ன அப்படின்னா வீக்கஸ்ட் சிக்னல் இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா, வீக்கஸ்ட் சிக்னலை சென்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னலா ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கணும். ஓகேவா, இது சென்சிட்டிவிட்டி. புரியுதுலப்பா சென்சிட்டிவிட்டினா என்ன அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் செலக்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி அண்ட் செலக்டிவிட்டி டிஃபரன்ஸ் பாத்துக்கங்க. சென்சிட்டிவிட்டி பாத்தீங்க அப்படின்னா வீக்கஸ்ட் சிக்னலை சென்ஸ் பண்ணணும். ஓகேவா, செலக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு சிக்னல் நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு சிக்னல் மட்டும் டிரான்ஸ்மிட் பண்ண மாட்டோம், வேற ஒருத்தர் சிக்னல் சென்ட் பண்ணலாம், இல்ல நாய்ஸ் ஆட் ஆகலாம், அன்வான்ட் சிக்னல்ஸ் நிறைய சிக்னல்ஸ் இருக்கலாம். சரியா, அதுல என்ன சிக்னல்ஸ் நம்மளுக்கு தேவையோ ஓகேவா நம்ம இன்ஃபர்மேஷன் சிக்னல் அதை மட்டும் கேப்சர் பண்ணி எடுக்கலாம். அது பாத்தீங்க அப்படின்னா டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, டிசையர்ட் ஃப்ரீக்வன்சினா நம்மளுக்கு என்ன சிக்னல் வேணும் ஓகேவா, அது நாய்ஸ் இல்லாத இன்ஃபர்மேஷன் சிக்னல், தட் இஸ் கால்ட் அஸ் டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா, அதை மட்டும் கேப்சர் பண்ணி எடுக்கணும் பை எலிமினேட்டிங் ஆர் ரிஜெக்டிங் ஆல் அதர் சிக்னல். ஓகேவா, நம்மளுக்கு தேவையான சிக்னல்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அதர் சிக்னல்ஸ் எலிமினேட் பண்ணணும். அது பாத்தீங்க அப்படின்னா செலக்டிவிட்டி ப்ராசஸ். சென்சிட்டிவிட்டியில வீக் சிக்னல் சென்ஸ் பண்ணும், இங்க வந்து செலக்ட் பண்ணும் நம்மளுக்கு என்ன சிக்னல் வேணுமோ. ஓகேவா, ஒரு இன்ஃபர்மேஷன் சிக்னல் இருக்கு, அந்த சிக்னல் தான் நம்மளுக்கு வேணும். ஆல் அதர் சிக்னல்ஸ் should be eliminated. ஓகேவா, அதை எலிமினேட் பண்ணீங்கன்னா தான் அந்த சிக்னலை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, அதனால பாத்தீங்க அப்படின்னா இங்க செலக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அது மெஷர் பண்ற பெராமீட்டர், செலக்டிவிட்டி மெஷர் பண்ற பெராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா Qன்னு சொல்லியிருப்பாங்க, Q ஃபேக்டர் அப்படிம்போம். சரியா, Q ஃபேக்டர் ஈக்குவல் டு FC டிவைடட் பை பேண்ட்வித். ஓகேவா, FC டிவைடட் பை பேண்ட்வித், அதாவது பெட்டர் செலக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அன்டிசையர்ட் சிக்னல் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு டிசையர்ட் சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. Q ஃபேக்டர் ஈக்குவல் டு Q ஈக்குவல் டு FC. FC அப்படிங்கிறது கேரியர் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். ஓகேவா, Q ஈக்குவல் டு Q ஃபேக்டர், FC ஈக்குவல் டு கேரியர் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை பேண்ட்வித். ஓகேவா, செலக்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி பாத்துங்க. ஓகேவா, செலக்டிவிட்டினா என்ன, டிசையர்ட் சிக்னல் which we want to capture is called as selectivity. Sensitivity means we are receiving weakest signal, weak signal, and we want to amplify that signal. It is called as sensitivity. Okay va, next fidelity. Fidelity அப்படினா என்ன, நீங்க n number of signal weak signal capture பண்ணிட்டீங்க, அதில இருந்து நமக்கு தேவையான சிக்னல் டிசையர்ட் சிக்னல் மறுபடியும் எடுத்துட்டோம். சரியா, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரிஜினல் சிக்னல் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்ற சிக்னல்ல வீக்கர் சிக்னலா இருந்தாலும் அதை கேப்சர் பண்ணிட்டோம், அதை பூஸ்ட் பண்ணிட்டோம். அதில் இருந்து நெக்ஸ்ட் செலக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா என்ன சிக்னல் நம்மளுக்கு வேணுமோ டிசையர்ட் சிக்னல் மட்டும் தனியா எடுத்துட்டோம். அந்த டிசையர்ட் சிக்னல்ல ஒரிஜினல் சிக்னல் ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகேவா, அது பாத்தீங்க அப்படின்னா ஃபிடிலிட்டி. ஓகேவா, ஒரிஜினல் சிக்னல் ரீப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபிடிலிட்டி. ஓகேவா, இது என்ன அப்படின்னா இன்ஃபர்மேஷன் சிக்னல், நம்ம என்ன சிக்னல் மாடுலேட் பண்ணிருக்கோமோ அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா ஃபிடிலிட்டியில ரிசீவ் பண்ணிருக்கணும். சரியா, ஃபிடிலிட்டி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண சிக்னல் இன்ஃபர்மேஷன் சிக்னல் கம்ப்ளீட்டா ரிசீவ் ஆயிருக்கணும், அது ஃபிடிலிட்டி. ஓகேவா, இந்த மூணு கான்செப்ட் பாத்தீங்க, செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபிடிலிட்டி. செலக்டிவிட்டினா செலக்ட் பண்ணணும். சரியா, n நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தேவையான டிசையர்ட் சிக்னல் மட்டும் செலக்ட் பண்ணணும். அதை மெஷர் பண்ற பாராமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா Q ஃபேக்டர். அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி அப்படின்னா வீக்கஸ்ட் சிக்னல் இருந்தது அப்படின்னாலும் அதுல அந்த சிக்னலை கேப்சர் பண்ணி பூஸ்ட் பண்ணணும். ஓகேவா, ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னலா கன்வெர்ட் பண்ணணும். ஃபிடிலிட்டி அப்படின்னா அந்த சிக்னல் வீக்கஸ்ட் சிக்னலாவே இருந்தாலும் அதுல டிசையர்ட் சிக்னல் தனியா எடுத்திருப்போம், அதை வந்து அதில் இருந்து ஒரிஜினல் சிக்னல் ரீப்ரொடியூஸ் பண்றது பாத்தீங்க அப்படின்னா ஃபிடிலிட்டி. ஓகேவா, இந்த மூணு கான்செப்ட் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகேவா, செலக்டிவிட்டி, சென்சிட்டிவிட்டி அண்ட் ஃபிடிலிட்டி. ஓகேவா, 3 கான்செப்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிசீவர்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் மென்ஷன் பண்ணும். ஓகேவா, நெக்ஸ்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் ரேடியோ ரிசீவர்ஸ். கிளாசிபிகேஷன் ஆஃப் ரேடியோ ரிசீவர்ஸ். கிளாசிபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 டைப் இருக்கும், 2 டைப்ஸ் ஆஃப் ரேடியோ ரிசீவர்ஸ். ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா கோஹரண்ட் ரேடியோ ரிசீவர் அண்ட் நான் கோஹரண்ட் ரேடியோ ரிசீவர். ஓகேவா, கோஹரண்ட் அப்படின்னா என்னன்னா, ஓகேவா இது முன்னாடியே பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் டாபிக்லயே பார்த்திருப்போம் கோஹரண்ட் அண்ட் நான் கோஹரண்ட். ஓகேவா, கோஹரண்ட் அப்படின்னா என்னது, கோஹரண்ட் டிடெக்டர் அப்படின்னா உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் சைட் ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சில நம்ம மாடுலேட் பண்ணுவோம். சரியா,
கேரியர் சாரி டிரான்ஸ்மிட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணி ஆர் மாடுலேட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கேரியர் ஃப்ரீக்வன்சி என்ன ஃப்ரீக்வன்சியோ அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ரிசீவர் சைடு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் டிமாடுலேட் பண்ண முடியும். அதுதான் கொடுத்துருப்பாங்க. டிரான்ஸ்மிட்டர் சைட் அண்ட் கேரியர் சைட் ரெண்டும் சிங்க்ரனைஸ் ஆயிருக்கணும். கேரியர் பாத்தீங்க அப்படின்னா கேரியர் சுட் பி சிங்க்ரனைஸ்ட். ஓகேவா? அது கோஹரண்ட் டிடெக்டர். ஓகேவா? கேரியர் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிக்னல் சென்ட் பண்றாங்க பை மாடுலேட்டிங் மாடுலேட் யூசிங் கேரியர் சிக்னல். ஓகே, ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி வச்சு அதை மாடுலேட் பண்ணுவாங்க. ரிசீவர் சைட் பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி என்ன கேரியர் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி அங்க முன்னாடி நம்ம மாடுலேட் பண்ணமோ அந்த ஃப்ரீக்வன்சி இங்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் மறுபடியும் வந்து ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ண முடியும். ஓகேவா? அது பாத்தீங்க அப்படின்னா கோஹரண்ட் ஆர் சிங்க்ரனஸ் டிடெக்டர். ஓகேவா? இது புரியுதுலப்பா? கோஹரண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, முன்னாடி நம்ம ஒரு சிக்னல் மாடுலேட் பண்றீங்க, ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி வச்சு மாடுலேட் பண்றோம். சரியா? அந்த ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ரிசீவர் சைட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் ஒரிஜினல் சிக்னல் ரிசீவ் பண்ண முடியும். சரியா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா சில டிடிஹெச் இதெல்லாம் ஒரே சிம்ல வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி சில சிக்னல்ஸ் வந்து எடுத்துக்க முடியும். ஓகேவா? அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோஹரண்ட்ல கொடுத்துருப்பாங்க. நான் கோஹரண்ட் அப்படின்னா என்னன்னா ரிசீவர் சைட் என்ன சிக்னல் கேரியர் சிக்னல் வேணாலும் இருக்கலாம். சரியா? டிரான்ஸ்மிட்டர் சைடு இருக்கிற சிக்னலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் கேரியர் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா என்வலப் டிடெக்டர். என்வலப் டிடெக்டர் பார்த்திருப்பீங்க. சரியா? என்வலப் டிடெக்டர்ல என்ன பண்றோம், கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி இது டியூன்ல எந்த டியூனும் பண்ண மாட்டோம். அந்த என்வலப் மட்டும் டிடெக்ட் பண்ணி ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ணிருப்போம். சரியா? நான் கோஹரண்ட் டிடெக்டர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் என்வலப் டிடெக்டர் சொல்லியிருப்பாங்க. கோஹரண்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்க்ரனைஸ் பண்ணிருக்கணும். என்ன அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி கேரியர் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி அட் டிரான்ஸ்மிட்டர் should be synchronized with receiver. ஓகேவா? ரிசீவரோட சிங்க்ரனைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தான் ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் அஸ் கோஹரண்ட் டிடெக்டர். and in non-coherent detector it is independent of transmitter is independent of receiver. ஓகேவா? எந்த கேரியர் ஃப்ரீக்வன்சியும் சிங்க்ரனைஸ் பண்ண தேவையில்லை. எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா என்வலப் டிடெக்டர். அந்த என்வலப் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம வந்து ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ணிக்க முடியும். இட் இஸ் நான் கோஹரண்ட் ஆர் ஏசிங்க்ரனஸ் டிடெக்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நான் கோஹரண்ட் ரேடியோ ரிசீவர்ஸ். இது வரைக்கும் புரியுதுலப்பா? கோஹரண்ட் அண்ட் நான் கோஹரண்ட் டிடெக்டர் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா? நோ சார். ஓகே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நான் கோஹரண்ட் ரேடியோ ரிசீவர்ஸ். ஓகேவா? டைப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டியூன்டு ரேடியோ ரிசீவர் டிஆர்எஃப் ரிசீவர் அண்ட் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். ஓகேவா? டியூன்டு ரேடியோ ரிசீவர் டிஆர்எஃப் ரிசீவர் அண்ட் சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர். ஓகேவா? 2 டைப்ஸ் இருக்கும். ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண டெக்னிக் பாத்தீங்க அப்படின்னா டியூன்டு ரேடியோ ரிசீவர் டிஆர்எஃப் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஓகேவா? அதுல சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்ததுனால சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் போயிருப்போம். ஓகேவா? சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் தான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருப்பாங்க, எல்லா எக்ஸாம்லயும் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படின்னா சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? டிஆர்எஃப்ல இருந்து ஏன் போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? டிஆர்எஃப் அப்படின்னா என்ன? ஓகேவா? டியூன்டு ரேடியோ ரிசீவர் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன இருக்கு, ஏன் அதுல இருந்து சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் போறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். ஓகேவா? டியூன்டு ரேடியோ ரிசீவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண டெக்னிக். ஓகேவா? வேர்ல்டு வார் 2 அப்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. சரியா? இது பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளா இருக்கும். ஓகேவா? இட் இஸ் வெரி சிம்பிள். அதே மாதிரி சென்சிட்டிவிட்டி இருக்கும். ஓகேவா? ஆனாலும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஓகேவா? அதனால சூப்பர் ஹெட்ரோடைன் ரிசீவர் போயிருப்போம். இது வந்து டிஆர்எஃப் ரிசீவர். டிஆர்எஃப் ரிசீவர் பாத்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது என்னது, ஆண்டனா. ஓகேவா? இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறது ஆண்டனா. அடுத்தது ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர். ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்கு. 3 ஸ்டேஜ் ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர் கொடுத்திருப்பாங்க. ஆர்எஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ் 3 இருக்கிற 3 ஆம்பிளிஃபயர் இருக்கிறனால 3 ஸ்டேஜ். அது பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஒவ்வொன்றிலையும் இண்டிவிஜுவலா டியூனபிள் கெப்பாசிட்டர் இருக்கும். ஓகேவா? 3 டியூனபிள் கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த 3மே பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா கேங் கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த கேங் கெப்பாசிட்டர் அண்ட் கேங் டியூனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அது பாத்துக்குங்க. என்ன அப்படின்னா கேங் கெப்பாசிட்டர் அப்படின்னா 3லயுமே ஒரு கெப்பாசிட்டர் நீங்க டியூன் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கெப்பாசிட்டரும் ஒரே இதுக்கு டியூன் ஆகும், ஒரே சிக்னல் டியூன் ஆகும். ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா கேங் கெப்பாசிட்டர் அப்படிமோ. அந்த டியூன் பண்றது பாத்தீங்க அப்படின்னா கேங் டியூனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சைமல்டேனியஸா ஒன்ன மட்டும் இண்டிவிஜுவலா டியூன் பண்ண முடியாது. 3மே பாத்தீங்க அப்படின்னா 3மே பாத்தீங்க அப்படின்னா அட் அ டைம்ல தான் டியூன் பண்ண முடியும். அது கேங் டியூனிங்.
இந்த கெப்பாசிட்டர் பாத்தீங்க அப்படின்னா கேங் ரிசீவ் ஆகுது. அதை பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டேஜ் அந்த சிக்னலுக்கு தகுந்த மாதிரி வந்து டியூன் பண்ணிட்டு, ஓகேவா, சிக்னல் தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணிருப்பாங்க. டியூன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சிக்னலை ரிசீவர் சைட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆர்எஃப் சிக்னல் தான் ரிசீவ் ஆகும். அதை வந்து டியூன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து டிடெக்டர் கொடுப்பாங்க. டிடெக்டர் யூஸ் என்னது, ஒரிஜினல் சிக்னலா டிமாடுலேட் பண்ணணும். சரியா, டிமாடுலேட் அப்படின்னு நாய்ஸ் இருந்துச்சுன்னா அதை எலிமினேட் பண்ணும். அதே மாதிரி கேரியர் சிக்னல் எலிமினேட் பண்ணிட்டு ஒரிஜினல் சிக்னல் மட்டும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொடுக்கணும். சரியா, டிடெக்டரோட யூஸ் அதுதான், டிமாடுலேட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆம்பிளிஃபயருக்கு கொடுத்துருப்பாங்க, ஆடியோ ஆம்பிளிஃபயர். ஓகேவா, சிக்னல் ஆடியோ சிக்னல் கொடுக்கறதுனால ஆடியோ ஆம்பிளிஃபயர் கொடுத்துருப்பாங்க. டிமாடுலேட் பண்றது என்ன அப்படின்னா டிடெக்டரோட யூஸ், நாய்ஸ் சிக்னல் எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி நாய்ஸ் சிக்னல் எலிமினேட் பண்ணிடலாம். அதே மாதிரி கேரியர் சிக்னல் இருந்துச்சுனால அதையும் எலிமினேட் பண்ணிட்டு ஆடியோ ஆம்பிளிஃபயர் கொடுத்துருப்பாங்க. ஆடியோ ஆம்பிளிஃபயர் என்ன பண்ணுன்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். இன்ஃபர்மேஷன் சிக்னல் அப்படின்னாவே லோ ஃப்ரீக்வன்சி சிக்னலா அதை வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அது அடுத்த ஸ்பீக்கர்ல கொடுத்தீங்க அப்படின்னா அதை ஹியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது பாத்தீங்க அப்படின்னா டிஆர்எஃப் ரிசீவர். சரியா, டிஆர்எஃப் ரிசீவர் பாத்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருந்தாலும் தனித்தனியா இண்டிவிஜுவலா தனித்தனி ஸ்டேஜ்ல வந்து டியூன் பண்ண முடியாது. ஓகேவா, தனித்தனியா டியூன் பண்ண முடியாது. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஸ்டேஜ்ல தான், ஒரே டியூனிங் தான். 3 ஸ்டேஜுமே பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ரீக்வன்சி தான் டியூன் பண்ணிக்க முடியும், இண்டிவிஜுவலா டியூன் பண்ணிக்க முடியாது. ஓகேவா, டியூன் பண்ணி அந்த இன்கமிங் ஃப்ரீக்வன்சி வந்து இது பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாம். அதர் சிக்னல்ஸ் ரிசீவ் ஆயிரும். அதே மாதிரி கேங் டியூனிங் என்னன்னு பார்த்திருப்போம். கேங் டியூனிங் அப்படின்னா எல்லா கெப்பாசிட்டரும் அட் அ டைம்ல டியூன் பண்ணுவாங்க டு a certain frequency. ஓகே, ஒன் கண்ட்ரோல் நாப் வச்சு டியூன் பண்ணுவாங்க. அந்த டியூனிங் ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா கேங் டியூனிங் அப்படிமோ. அந்த கெப்பாசிட்டர் நேம் பாத்தீங்க அப்படின்னா கேங் கெப்பாசிட்டர் அப்படிமோ. சரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி சொன்னதே தான், சிக்னல் வந்து அந்த ஆர்எஃப் சிக்னலை டிமாடுலேட் பண்ணலாம். இந்த ஆர்எஃப் சிக்னல் டிமாடுலேட் பண்ணீங்க அப்படின்னா கேரியர் சிக்னல் அதே மாதிரி நாய்ஸ் சிக்னல் இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டு ஒரிஜினல் சிக்னலா பாஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆம்பிளிஃபயர் பாஸ் பண்ணுவாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க பாருங்க, டிமாடுலேஷன் ப்ராசஸ், கேரியர் சிக்னல் இஸ் பாஸ்ட் அண்ட் ஒன்லி மாடுலேட்டிங் சிக்னல் இஸ் ரிகவர்ட். ஓகேவா, மாடுலேட்டிங் சிக்னல் மட்டும் தான் ரிகவர் பண்ணணும். ஓகேவா, கேரியர் சிக்னல் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அதுல கேரியர் சிக்னல் எலிமினேட் பண்ணிட்டு என்ன சிக்னல் நம்மளுக்கு தேவையோ அந்த சிக்னல் மட்டும் பாஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அதை வந்து ஒரு பர்டிகுலர் பவர் லெவல், மினிமம் சிக்னலா இருக்கிறதுனால பர்டிகுலர் பவர் லெவல் வரைக்கும் ஆம்பிளிஃபை பண்ணிட்டு அதை வந்து லவுட் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. லவுட் ஸ்பீக்கர் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், அந்த சிக்னல் வந்து ஹியர் பண்ணிக்க முடியும். ஓகேவா, இது வந்து டிஆர்எஃப் ரிசீவர்னுடைய ப்ராசஸ். ஓகேவா, அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஆர்எஃப் ரிசீவர். ஓகேவா, இட் இஸ் சீப்பர், வெரி சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட், ஹை சென்சிட்டிவிட்டி. ஓகேவா, அட்வான்டேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப்பா இருக்கும், அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ற ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சென்சிட்டிவிட்டி, அந்த சிக்னலை வந்து சென்ஸ் பண்றது ஈஸியா இருக்கும். இருந்தாலும் ஏன் அடுத்து அந்த இது போறோம் அப்படிங்கிறது அடுத்ததுல கொடுத்துருப்பாங்க, டிஸ்அட்வான்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா எல்லா ஆர்எஃப் அந்த இதுவும் பாத்தீங்க, ஆர்எஃப் ஸ்டேஜும் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணுவோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் மட்டும் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் இதுல பண்ண முடியாது டிஆர்எஃப்ல. அதனால பாத்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த சூப்பர் ஹெட்டோட ரிசீவர் போகும். ஓகேவா, ஆல் ஆர்எஃப் ஸ்டேஜஸ் ஆர் டியூன் டு சிங்கிள் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, சிங்கிள் ஃப்ரீக்வன்சிக்கு அது டியூன் பண்ணியிருப்போம். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி லோ ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணலாம், ஹை ஃப்ரீக்வன்சி அப்ளிகேஷன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு சூப்பர் ஹெட்டரோடைன் ரிசீவர். சரியா, நெக்ஸ்ட் வேரியேஷன் இன் பேண்ட்வித். ஓகேவா, அந்த சென்டர் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிருப்பீங்க, ஆனா வந்து சிக்னல் ரிசீவ் ஆகுது அதே ஃப்ரீக்வன்சி லெவல்ல ரிசீவ் ஆகாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா பேண்ட்வித் வேரியேஷன் அக்கர் ஆகும். சரியா, ஓவர் வைட் ரேஞ்ச் ஆஃப் பேண்ட்வித் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி எல்லா சிக்னலும் நம்பர் ஆஃப் ஆர்எஃப் ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கு. எல்லா சிக்னலும் பாத்தீங்க அப்படின்னா சென்டர் ஃப்ரீக்வன்சி சொல்லி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் டியூன் பண்ணுவோம். டியூன் பண்ற போது பாத்தீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்காது. ஓகேவா, ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகும். முன்னாடி பேண்ட்வித்ல சொன்ன மாதிரியே தான். ஓகேவா, சிஸ்டம் வில் பி அன்ஸ்டேபிள். ஓகேவா, அடுத்தது இது கெயின் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி இன்சஃபிஷியன்ட் செலக்டிவிட்டி பாத்தீங்கன்னா ஒரு சிக்னலுக்கு மட்டும் டியூன் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதுலயே வந்து சிக்னல் ரிசீவ் ஆகணும்னு அவசியம் கிடையாது, வேற சிக்னல்லையும் இருக்கலாம். சரியா, வேற ஃப்ரீக்வன்சி லெவல்லையும் இருக்கலாம். அதனால பாத்தீங்க அப்படின்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டியூன் பண்ண முடியாது, எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் டியூன் தான். ஓகேவா, டபுள் டியூன் பண்ண முடியாது. அதனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சேனல் அட்ஜசன்ட் சேனல் ரிஜெக்ஷன் அப்படின்னா
ரெண்டு சேனல் கம்பைன் ஆச்சு அப்படின்னா பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி நம்ம 3 ஸ்டேஜையும் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சிக்கு செட் பண்ணிடுவோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா அட்ஜசன்ட் சேனல் சிக்னல் ரிசீவ் ஆச்சு அப்படின்னாலும் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஆர்எஃப் ரிசீவர். ஓகேவா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஆர்எஃப் ரிசீவர். ஓகேவா? டிஆர்எஃப் ரிசீவர் புரியுதாப்பா? அந்த ப்ராசஸ் இதெல்லாமே புரியுதா? எனிவன் ரிப்ளைப்பா? புரியுது இல்லப்பா? எஸ் சார். அடுத்தது போலாமா? இது என்னன்னா டிஆர்எஃப் ரிசீவர் உங்க சிலபஸ்ல இருக்காது. ஏன் சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர் போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். சரியா? டிஆர்எஃப் ரிசீவர்ல என்ன இருக்கு, ஏன் அடுத்தது போறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக பார்த்துருப்போம். சரியா? உங்களுக்கு வந்து சிலபஸ்ல சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர் மட்டும்தான் இருக்கும். சரியா? சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இத்தனை தடவை சொல்றேன், பாத்துக்கோ. எல்லா இன்டர்னல்லையும் அது கேட்பாங்க, அதே மாதிரி எக்ஸ்டர்னல் எக்ஸாம்லயும் அது கேட்பாங்க. சிலபஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பாத்துக்கு. சரியா? இது டிஆர்எஃப் ரிசீவர்ல இருந்து ஏன் சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர் போறோம் அப்படிங்கிறது முன்னாடியே சொல்லி இருப்பேன். என்ன அப்படின்னா அதுல வந்து ஒன்லி லோ ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் இது பண்ண முடியும், ரிகவர் பண்ண முடியும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருந்ததுனாலும் ரிகவர் பண்ணிக்கலாம். சரியா? அது எப்படி ரிகவர் பண்ணலாம் அப்படின்னா இங்க ஒரு ப்ராசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க, ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த ஹெட்ரோடைனிங் ஸ்பெல்லிங் கரெக்டா பாத்துங்க. ஓகேவா? லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் மட்டும்தான், ஆர்எஃப் சிக்னல் மட்டும்தான் ப்ரீவியஸ் டிஆர்எஃப் ரிசீவர்ல பண்ண முடியும். ஓகேவா? ரிசீவ் பண்ணி ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ண முடியும். இங்க சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர்ல பாத்தீங்க அப்படின்னா ஹை ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும் யூசிங் ஒரு ப்ராசஸ். என்ன அப்படின்னா ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் உள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஹெட்ரோடைனிங் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங். ஓகேவா? ரெண்டு சிக்னலை மிக்ஸ் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் சிக்னல். ஓகேவா? ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருக்கு, அதே மாதிரி ஒரு லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் இருக்கு. ரெண்டு சிக்னலையும் மிக்ஸ் பண்றாங்க. அந்த மிக்சிங்கோட ப்ராசஸ் பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மிக்ஸ் பண்ற போது பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சிக்னலுக்கும் சம்பந்தம் இல்லாத இருக்கும், ஒரு இன்டர்மீடியேட் சிக்னலா இருக்கும். சரியா? process of mixing two signals having different frequencies to produce a signal with another frequency. ஓகேவா? with another frequency. இந்த ரெண்டு சிக்னலுக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு இன்டர்மீடியேட்ல ஒரு frequency சிக்னல் ஜெனரேட் பண்ணோம் அப்படின்னா அது ஹெட்ரோடைனிங். ஓகேவா? ஹெட்ரோடைனிங் ஒரு ப்ராசஸ். சூப்பர் ஹைட்ரோட ரிசீவர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான் இருக்கணும். ஓகேவா? ஹை இதுல வந்து டிஆர்எஃப்ல பாத்தீங்க அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகே? இங்க ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலும் ரிகவர் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா ஒரு ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் மிக்சிங் டூ சிக்னல்ஸ். ஓகேவா? ரெண்டு சிக்னல் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா ரெண்டு சிக்னல் மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு ஃப்ரீக்வன்சியில இருக்கும், இது ஒரு ஃப்ரீக்வன்சியில இருக்கும். ரெண்டுக்கு இன்டர்மீடியேட்டா இன்னொரு சிக்னல் ஜெனரேட் பண்ணுவோம். அது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது கீழே பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? அதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ் நேம் பாத்தீங்கன்னா ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி டிஆர்எஃப் ரிசீவர் இருக்கிற காம்பனன்ட்ஸே தான் சூப்பர் ஹைட்ரோடைன் ரிசீவர்லயும் இருக்கும். இருந்தாலும் ஒரு 3 காம்பனன்ட் எக்ஸ்ட்ரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா மிக்சர், லோக்கல் ஆசிலேட்டர், இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி ஆம்பிளிஃபையர். ஓகேவா? 3 காம்பனன்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பாங்க. மீதி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிஆர்எஃப் ரிசீவர் இருக்குல்ல அதே காமன் பிளாக்ஸ் தான் இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சூப்பர் ஹைட்ரோடைன் ரிசீவர் அப்படின்னாவே ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக சூப்பர் ஹைட்ரோடைன் ரிசீவர் போயிருப்போம். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோடைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஹெட்ரோடைனிங் அப்படின்னா என்னன்னா இத்தனை தடவை சொல்றப்ப கரெக்டா நோட் பண்ணிக்கோ. ஹெட்ரோடைனிங் அப்படின்னா என்னன்னா process of mixing two signals having different frequencies in order to produce a signal with new frequency. ஓகேவா? அது ஒரு frequencyல இருக்கும். ஓகேவா? it is called as heterodyning. ஓகேவா? அந்த frequency புதுசா ஒரு frequency signal ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம்லப்ப அந்த frequency பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் frequency அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா தெரியும், சொல்லிருப்பாங்க பாருங்க. என்ன அப்படின்னா அந்த சிக்னல் இதுல வந்து ஒரு இன்டர்மீடியேட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஒரு கேரியர் frequency ஆட் பண்ணிருப்பாங்க. எதோட அப்படின்னா ஆர்எஃப் சிக்னல் ஓட கம்பைன் பண்ணி ஒரு இது நியூ ஃப்ரீக்வன்சி கேரியர் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆர்எஃப் சிக்னல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு நியூ ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா இது கேரியர் சிக்னலை விட பாத்தீங்க அப்படின்னா லோவா இருக்கணும், லோ ஃப்ரீக்வன்சி லெவலா இருக்கணும். சரியா? கேரியர் ஃப்ரீக்வன்சியோட லோ ஃப்ரீக்வன்சி லெவலா இருக்கணும். ஓகேவா? அது சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த பிளாக் டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி இதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கும். அது பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் எல்லாம் இருக்கிறதுனால
பிராக்டிக்கலா ரேடியோ ரிசீவர்ஸ், டிவி ரிசீவர்ஸ் எல்லாத்துலயுமே சூப்பர் ஹெட்டரோடைன் ரிசீவர் அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து டிஆர்எஃப் இதுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா ஹெட்ரோடைனிங், அதே மாதிரி இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா, இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி ரெண்டும் தான் மெயின் டிஃபரன்ஸா இருக்கும். சரி, ஹெட்ரோடைனிங் அப்படின்னா ரெண்டு சிக்னல் மிக்ஸ் பண்ணி ஒரு இன்டர்மீடியேட் சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அந்த சிக்னல் ஜென்ரேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இது சூப்பர் ஹெட்டரோடைன் ரிசீவர் பிளாக் டயக்ராம். சரியா, முன்னாடி பார்த்த அதே தான் டிஆர்எஃப் ரிசீவரே தான். சரியா, இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பிளாக் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரிசீவர் ஆண்டனா இருக்கும். சரியா, ரிசீவர் ஆண்டனா இது வந்து ஆர்எஃப் சிக்னல் ரிசீவ் பண்ணும். சரியா, ஆர்எஃப் சிக்னல் ரிசீவ் பண்ணும். ஓகேவா, ரிசீவர் ஆண்டனா. நெக்ஸ்ட் ப்ரீ செலக்டர். ப்ரீ செலக்டர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ப்ரீ செலக்டர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிசையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல். டிசையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல், டிசையர் ஃப்ரீக்வன்சி சிக்னல்னா என்ன, நம்மளுக்கு என்ன சிக்னல் வேணுமோ. சரியா, இன்ஃபர்மேஷன் சிக்னல் which we have modulated. ஓகேவா, அந்த மாடுலேட் பண்ண சிக்னல் அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அந்த சிக்னலை மட்டும் கேப்சர் பண்ணிட்டு other signals gets eliminated in pre-selector. ஓகேவா, அந்த பிளாக் டயக்ராம் தனித்தனியா பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக பாத்துங்க. சரியா, ரிசீவர் ஆண்டனா இருக்கும். ரிசீவர் ஆண்டனா பாத்தீங்கன்னா ஆர்எஃப் சிக்னல் ரிசீவ் பண்ணும். இந்த ஆர்எஃப் சிக்னல்ல ப்ரீ செலக்டரோட யூஸ் பாத்தீங்க அப்படின்னா வாண்டட் சிக்னல் ஆர் டிசையர்ட் சிக்னல் அது மட்டும் உள்ள வச்சுட்டு மீதி இருக்கிற சிக்னல் கெட்ஸ் எலிமினேட்டட். ஓகேவா, அந்த பர்டிகுலர் பேண்ட் ஆஃப் சிக்னல் மட்டும் பாஸ் பண்ணும், மீதி சிக்னல் வந்து எலிமினேட் பண்ணிடும். இது வந்து ப்ரீ செலக்டர். ஓகேவா, இங்க பாத்தீங்க அப்படின்னா அன்வான்டட் சிக்னல் நாய்ஸ், அதே மாதிரி இமேஜ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி ஒன்று சொல்லுவோம். சரியா, இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்கும், அதே மாதிரி இமேஜ் ஃப்ரீக்வன்சி. அந்த டிஃபரன்ஸ் கரெக்டா பாத்துங்க. ஓகேவா, இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அந்த மிக்ஸ் பண்ண சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா, ஒரு இன்டர்மீடியேட்டா ஒரு சிக்னல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். இங்க வந்து இமேஜ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, அந்த இமேஜ் ஃப்ரீக்வன்சி சிக்னல் அப்படின்னா அன்வான்டட் சிக்னல். ஓகேவா, இங்க பாத்தீங்க அப்படின்னா ரிசீவிங் சைட்ல ரிசீவ் ஆகிற சிக்னல் கம்ப்ளீட்டா தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, என்ன சிக்னல் வேணாலும் ரிசீவ் ஆகலாம். அதுல நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சுட்டு அதர் சிக்னல் கன்சிடர் as நாய்ஸ், தட் இஸ் கால்ட் as இமேஜ் ஃப்ரீக்வன்சி அண்ட் தட் கெட்ஸ் எலிமினேட்டட் இன் ப்ரீ செலக்டர். சரியா, ப்ரீ செலக்டர்ல பாத்தீங்கன்னா தேவையான வாண்டட் சிக்னல் மட்டும் பாஸ் பண்ணும். அதர் சிக்னல் இஸ் கன்சிடர் as இமேஜ் ஃப்ரீக்வன்சி சிக்னல், தட் இஸ் நாய்ஸ் சிக்னல் அண்ட் கெட்ஸ் எலிமினேட்டட். ஓகேவா, நெக்ஸ்ட் இங்க ஆர்எஃப் சிக்னல் டிசையர்ட் சிக்னல் மட்டும் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையருக்கு போகும். ஆர்எஃப் ஆம்பிளிஃபையரோட யூஸ் என்னது, அதுல உங்களுக்கு இதுலயும் ஒரு நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் தேவையான சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும். அந்த சிக்னல்ல எந்த சிக்னல் டிசையர்ட் சென்சிட்டிவிட்டி முன்னாடியே பார்த்துருப்போம். என்ன சிக்னல் நம்மளுக்கு வேணுமோ அந்த சிக்னல் மட்டும் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர். சரி, ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் எதுக்காக அப்படின்னா இங்க டிசையர்ட் சிக்னல் மட்டும் போகும். இந்த டிசையர்ட் சிக்னலையும் ஒன் ஆர் மோர் சிக்னல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எதுல நம்ம இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கோ அதை மட்டும் ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபை பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொடுக்கும். சரியா, அதுல வெளியில வர அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா எஃப்எஸ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல். ஓகேவா, ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிக்னல் எஃப்எஸ். சரியா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த முன்னாடி பார்த்த அதே தான். சரியா, இதுல வந்து டிஆர்எஃப்க்கும் இதுக்கும் 2 பிளாக் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருப்போமா. என்ன பிளாக் அப்படின்னா மிக்சர் அண்ட் பார் கன்வெர்டர் செக்ஷன். ஓகேவா, அதுல பாத்தீங்கன்னா மிக்சர் அதே மாதிரி லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிருப்பாங்க. சரியா, லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணிருப்பாங்க. அது எப்படி இருக்கணும் அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். சரியா, இண்டிவிஜுவல் பிளாக் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அது பின்னாடி பார்க்கலாம். இது எதுக்காக அப்படிங்கறத மட்டும் இப்போதைக்கு பார்க்கலாம். சரியா, இங்க பாத்தீங்க அப்படின்னா மிக்சர்ல பாத்தீங்கன்னா சிக்னல் ஆர்எஃப் சிக்னல் எஃப்எஸ் இருக்கும், அதே மாதிரி லோக்கல் ஆசிலேட்டர் சிக்னல் ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி அதுவே ஜென்ரேட். ஆசிலேட்டரோட யூஸ் என்னது, ஒரு ஃப்ரீக்வன்சி சிக்னல் அது ஜென்ரேட் பண்ணும். சரியா, அது ஜென்ரேட் பண்ணும். அது பாத்தீங்க அப்படின்னா கேரியர் ஒரு சிக்னல் லோக்கல் ஆசிலேட்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணும். அதையும் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆர்எஃப் சிக்னல் அது ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி அடுத்த ஸ்டேஜ்ல வந்து இன்டர்மீடியேட் சிக்னலா பாஸ் பண்ணும். சரியா, அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா கேரியர் சிக்னலோட கம்மியா இருக்கணும். சரியா, அது வந்து கேரியர் சிக்னலோட கம்மியா இருக்கணும். அதே மாதிரி அந்த என்வலப் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. என்வலப் அப்படின்னா என்னது, இன்ஃபர்மேஷன் சிக்னலுடைய ஆம்பிளிடியூட் லெவல் பாத்தீங்க அப்படின்னா எக்காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் ஆகாது. ஓகேவா, கேரியர் சிக்னலுடைய ஃப்ரீக்வன்சி மட்டும் ரெடியூஸ் ஆகும். அதர் தேன் தட் தேர் இஸ் நோ சேஞ்ச். ஓகேவா, என்வலப் பாத்தீங்க அப்படின்னா எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேவா, அதனோட இது பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் எப்படி வருது அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த இது பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஆசிலேட்டர் காம்பினேஷன், அந்த இந்த காம்பினேஷன் இருக்குல்லப்பா லோக்கல் ஆசிலேட்டர் அண்ட் மிக்சர் காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிடெக்டர்னு சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்க அடுத்த செக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா
டிடெக்டர். இந்த டிடெக்டர் செக்ஷனே பாத்தீங்கன்னா செகண்ட் டிடெக்டர்னு தான் சொல்லுவோம். சரியா? மிக்சர் பிளாக் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிடெக்டர்னு சொல்லுவோம். அடுத்தது டிடெக்டர் செக்ஷனே நெக்ஸ்ட் டிடெக்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? இதுல ஒரு இன்டர்மீடியேட் சிக்னல் சென்ட் ஆகுது. அதை வந்து ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர்ல சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி IF சிக்னல் பாஸ் ஆகும். அந்த சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா பேண்ட் பாஸ் ஃபில்டர்ல பர்டிகுலர் பேண்ட் மட்டும் பாஸ் ஆகும். ரிமைனிங் கெட்ஸ் எலிமினேட்டட் அண்ட் இன்டர்மீடியேட் சிக்னல் தட் கெட்ஸ் பூஸ்டட் இன் IF ஆம்பிளிஃபையர். IF ஆம்பிளிஃபையரோட யூஸ் என்னது? இன்டர்மீடியேட் சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும். அந்த சிக்னலை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிருக்கும். சரியா? ஆம்பிளிஃபை பண்ணி அடுத்தது என்வலப் டிடெக்டர்ல கொடுத்துருப்போம். சரியா? என்வலப் டிடெக்டர்ல கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? என்வலப் டிடெக்டர் யூஸ்ட் ஃபார் டிடெக்டிங் என்வலப். முன்னாடியே பார்த்துருப்போம். என்வலப் டிடெக்டர் பார்த்தோமா? அதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்? என்வலப் வச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சிக்னல் ரிகவர் பண்ணிக்க முடியும். சரியா? இது டிமாடுலேட்டர். இது டிடெக்டர் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா என்வலப் டிடெக்டர் கொடுத்துருப்பாங்க. இது டிமாடுலேட்டர் சர்க்யூட். ஓகேவா? அந்த டிமாடுலேட்டர் சர்க்யூட்ல பாத்தீங்க அப்படின்னா என்வலப் வச்சு மீதி ஒரிஜினல் சிக்னல் ரிட்ரைவ் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இங்க மிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லியிருப்போம். லோக்கல் ஆசிலேட்டர்ல ஜெனரேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி சரி, இது மிக்ஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாத்தீங்கன்னா வெளியில வர இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் எக்காரணத்தை கொண்டும் கெரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னலை ரெடியூஸ் பண்ணும். அந்த சிக்னலோட என்வலப்பை எந்த சேஞ்சும் பண்ணாது. ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருப்போமா? அதனாலதான் அதை வச்சுதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் சிக்னலை ரிகவர் பண்ணிக்க முடியும். சரியா? இங்க வர்ற சிக்னல் பாத்தீங்கன்னா டிடெக்டர்ல இருந்து வெளியில வர சிக்னல் என்ன ஆகும்? இன்ஃபர்மேஷன் சிக்னல் என்வலப் டிடெக்டர்ல ரிகவர் ஆயிருமா? அடுத்தது ஆம்பிளிஃபையர், ஆடியோ ஆம்பிளிஃபையர் கொடுத்திருப்பாங்க. அடுத்தது ஸ்பீக்கர். ஓகேவா? இது புரியுதாப்பா? அந்த பிளாக் டயக்ராம் புரியுதா? பிளாக் டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஹலோ, பிளாக் டயக்ராம் புரியுதா? புரியல அப்படின்னா கேட்டுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சூப்பர் ஹெட் அண்ட் ரிசீவர் வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரியா? அது பாத்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன், பாத்துக்கோ. ஃபர்ஸ்ட் ரிசீவிங் ஆண்டனா, அது RF ஆண்டனா தான். சரியா? சிக்னல் வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற சிக்னல் FS, அதை வந்து ரிசீவ் பண்றதுக்காக ரிசீவிங் ஆண்டனா. அது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பிளாக்ல ப்ரீ செலக்டர் கொடுத்துருப்பாங்க. ப்ரீ செலக்டர்னோட யூஸ் என்னன்னா தேவையான சிக்னல், அதாவது டிசையர்ட் சிக்னல் மட்டும் வச்சுட்டு அதர் சிக்னல்ஸ் கெட்ஸ் எலிமினேட்டட். அதர்ஸ் அன்வான்டட் சிக்னல் ஆர் அன்டிசையர்ட் சிக்னல், that is called as image frequency signal, then it gets eliminated in pre-selector. சரியா? pre-selectorல பாத்தீங்க அப்படின்னா தேவையான desired signal மட்டும் வச்சுட்டு other signals gets eliminated. ஓகேவா? நெக்ஸ்ட் RF செக்ஷன். RF சாரி, இது ஃபுல்லாவே RF செக்ஷன் தான். அடுத்தது RF ஆம்பிளிஃபையர்ல கொடுத்திருப்பாங்க. RF ஆம்பிளிஃபையர்ல பாத்தீங்கன்னா desired signal மட்டும் பாஸ் ஆகும். அந்த சிக்னல்ல நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் desired சிக்னலா இருந்து கேப்சர் பண்ணியிருந்தது அப்படின்னாலும் தேவையான சிக்னல் 1 or more சிக்னல்ஸ் இருந்துச்சுனால எந்த சிக்னல் நமக்கு தேவையோ அதை மட்டும் RF ஆம்பிளிஃபையர் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். வெளியில வர அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா FS. சரியா? FS இது பாத்தீங்க அப்படின்னா RF சிக்னல் தான். RF சிக்னல்ல இது RF செக்ஷனோட யூஸ் என்னன்னா டிசையர்ட் சிக்னல் மட்டும் ரிகவர் தனியா எடுத்து கொடுக்கணும். சரியா? n நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் டிசையர்ட் சிக்னல்ஸ் மட்டும் இந்த RF செக்ஷன்ல அவுட்புட்டா வெளியில வரும். நெக்ஸ்ட் மிக்சர்னோட யூஸ் என்ன அப்படின்னா RF சிக்னலையும் லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா கேரியர் சிக்னலோட கம்மியா இருக்கணும். சரியா? கேரியர் சிக்னலோட கம்மியா இருக்கணும். அந்த டிஃபரன்ஸ் இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? அது பாத்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா? IF சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். அது பாத்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் பேண்ட்ல இருக்கிற மாதிரி பேண்ட் பாஸ் ஃபில்டர்ல பாஸ் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் பேண்ட் ஆஃப் சிக்னல்ஸ் மட்டும் பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் IF சிக்னல், அந்த இன்டர்மீடியேட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த IF சிக்னல் எப்படி இருக்கணும் அப்படின்னா கேரியர் சிக்னல் எலிமினேட் பண்ணிக்கலாம், சரி குறைச்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என்வலப் வந்து எந்த என்வலப் அந்த சிக்னலோட என்வலப் எக்காரணத்துக்கு கொண்டும் எந்த சேஞ்சும் ஆகக்கூடாது. ஓகேவா? அது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரிஜினல் சிக்னல் டிஸ்டர்ப் ஆகும். ஓகேவா? அதனால அது சேஞ்ச் ஆகாம அப்படியே சென்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பேண்ட் பாஸ் ஃபில்டர். நெக்ஸ்ட் IF ஆம்பிளிஃபையர். IF ஆம்பிளிஃபையர் பாத்தீங்கன்னா இங்க ஜெனரேட் ஆகிற சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் என்வலப் டிடெக்டர். என்வலப் டிடெக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே பார்த்திருப்போம். என்வலப் டிடெக்டர் என்ன பண்ணுவாங்க, அந்த என்வலப் சிக்னல் AM சிக்னல் கொடுத்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரிஜினல் சிக்னல் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் ரிகவர் பண்ணி தனியா கேப்சர் பண்ணி வெளியில எடுப்பாங்க. அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அது ஆடியோ ஆம்பிளிஃபையர்ல கொடுக்கணும். அதை ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்பீக்கர்ல கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சிக்னலை கேப்சர் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இது சூப்பர் ஹெட் அண்ட் ரிசீவர். ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? சூப்பர் ஹெட் அண்ட் ரிசீவர். ஓகே. நெக்ஸ்ட் அந்த இதே தான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. RF செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. இன்கமிங் ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் வேவ் பாத்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருப்பாங்க அந்த ரிசீவிங் ஆண்டனால. அதே மாதிரி RF ஆம்பிளிஃபையர்ல பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து
ஆம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. எதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணி அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணிருப்பாங்க. ஓகேவா. RF செக்ஷன்ல 2 பிளாக்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா ப்ரீ செலக்டர் அண்ட் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ். RF ஆம்பிளிஃபையர் 2 இருக்கா, அதான் சொல்லியிருப்பாங்க. RF செக்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்கமிங் ஆம்பிளிட்யூட் AM வேவ் வந்து கேப்சர் பண்ணும், பிக் பண்ணும். அது பாத்தீங்க அப்படின்னா ஆண்டனால ரிசீவிங் ஆண்டனால பிக் பண்ணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த சிக்னல் டிசையர்டு சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணி, டிசையர்ட் சிக்னல் அப்படின்னா என்னது, டிசையர்ட் சிக்னல் அப்படின்னா என்ன சிக்னல் நம்மளுக்கு தேவையோ, சரியா, இன்ஃபர்மேஷன் சிக்னல் எதுல வந்து இன்ஃபர்மேஷன் சிக்னல் இருக்கோ அதை மட்டும் பிக் பண்ணி அதை வந்து ஆம்பிளிஃபை பண்ணி அடுத்த ஸ்டேஜ் கொடுப்பாங்க. அது எப்படி பிக் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணி அதை பிக் பண்ணுவாங்க. அதே மாதிரி RF செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 பிளாக் டயக்ராம் இருக்கும், பிளாக்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ப்ரீ செலக்டர் அண்ட் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ். ஓகேவா. ப்ரீ செலக்டர் இருக்கும், அதே மாதிரி ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ் இருக்கும். அந்த டயக்ராம் பார்த்துருந்தீங்க அப்படின்னாவே புரியும், சரியா. ப்ரீ செலக்டரோட யூஸ் என்னது முன்னாடியே பார்த்துருப்போம். ப்ரீ செலக்டர் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பேண்ட் பாஸ் ஃபில்டர் தான். அதே மாதிரி அது பாத்தீங்கன்னா ஒரு சென்டர் ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிருப்பாங்க. எந்த இதுல வந்து இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நம்மளுக்கு தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதை டியூன் பண்ணியிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா தேவையான சிக்னல் டிசையர்டு சிக்னல் மட்டும் வச்சுட்டு அன்வான்ட் சிக்னல் அதை பாத்தீங்க அப்படின்னா அன்வான்ட் சிக்னல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் அது பாத்தீங்க அப்படின்னா இமேஜ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். முன்னாடியே சொன்னோமா, இமேஜ் ஃப்ரீக்வன்சி 2 மார்க்ஸ்ல கேட்பாங்கப்பா, பாத்துங்க, சரியா. இமேஜ் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படிங்கிறது 2 மார்க்ல கேட்பாங்க. இமேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னன்னா அன்வான்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா. அது பாத்தீங்க அப்படின்னா இங்க ப்ரீ செலக்டர்லயே வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகேவா. டிசையர்ட் கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னலுக்கு தகுந்த மாதிரி அதை டியூன் பண்ணிட்டு டிசையர்ட் சிக்னல் மட்டும் பாஸ் ஆகும். அதர் சிக்னல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாத்தீங்கன்னா இமேஜ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து எலிமினேட் பண்ணிருப்பாங்க. இது எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னாவே உங்களுக்கு நாய்ஸ்னோட பேண்ட்வித் குறைஞ்சிரும். அதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகும் அடுத்த ஸ்டேஜுக்கு. ஓகேவா. ப்ரீ செலக்டரோட யூஸ் என்னன்னு பாத்துங்க. ப்ரீ செலக்டர் முன்னாடி சொன்னதே தான், டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாஸ் பண்ணும். அதே மாதிரி அன்வான்ட் சிக்னல் ஆர் இமேஜ் ஃப்ரீக்வன்சி சிக்னல் கெட்ஸ் எலிமினேட்டட் இன் ப்ரீ செலக்டர். ப்ரீ செலக்டரோட அவுட்புட் கரெக்டா இருந்துச்சுனாவே உங்களுக்கு நாய்ஸ்னோட பேண்ட்வித் ரெடியூஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி யூஸ்ஃபுல் சிக்னலோடைய பேண்ட்வித் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் RF ஆம்பிளிஃபையர் இருக்கும். இங்க விட்டுட்டான் இருக்கு, சரியா. RF ஆம்பிளிஃபையர் இருக்கும். இங்க ஒரு பிளாக் டயக்ராம் இது ஸ்லைட் போடலப்பா. இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ செலக்டருக்கு அடுத்தது RF ஆம்பிளிஃபையர். RF ஆம்பிளிஃபையர் எதுக்காக அப்படின்னா 1 or more சிக்னல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் RF ஆம்பிளிஃபையர்ஸ்ல கொடுக்குற போது பாத்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி சிக்னலுடைய சென்சிட்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சரியா. இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும், டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் கெட்ஸ் பூஸ்டட் அண்ட் அதர் சிக்னல்ஸ் இருக்காது, சரியா. டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா பூஸ்ட் பண்ணிருக்கும். இதுக்கு இன்புட் என்ன அப்படின்னா RF ஆம்பிளிஃபையரோட இன்புட் என்னது, ப்ரீ செலக்டரோட அவுட்புட். ப்ரீ செலக்டரே பாத்தீங்கன்னா பர்டிகுலர் பேண்ட் ஆஃப் சிக்னல் தான் பாஸ் ஆகும். அந்த சிக்னலை நம்பர் ஆஃப் ஆம்பிளிஃபையர்ஸ் யூஸ் பண்ணி பூஸ்ட் பண்ணா என்ன ஆகும், அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். சிக்னலோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ஈஸியா சென்ஸ் பண்ணிக்கிறக்காக ஆகும். ஓகேவா. அதுக்காக RF ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணிருப்போம். ஓகேவா. ப்ரீ செலக்டருக்கு அடுத்தது RF ஆம்பிளிஃபையர், அது நான் போல்ல இருக்கு, அது நோட் பண்ணிக்க. ஓகேவா. நெக்ஸ்ட் மிக்சர் பார் கன்வெர்ட்டர் செக்ஷன். மிக்சர் பார் கன்வெர்ட்டர் செக்ஷன் முன்னாடியே சொன்னதுதான், சரியா. மிக்சர் அப்படின்னா என்னது, மிக்சர் அப்படின்னா என்னது, காம்பினேஷன் ஆஃப் என்னது மிக்சர் அப்படின்னா என்னது, இன்புட் என்ன கொடுப்போம், RF சிக்னல் இன்புட்ல கொடுப்போம். அதே மாதிரி ஒரு ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி சிக்னல் உள்ள கொடுப்போம், சரியா. மிக்சருக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா இன்புட் வந்து RF சிக்னல், அதே மாதிரி லோக்கல் ஆசிலேட்டர் சிக்னல். ஓகேவா. 2ம் இன்புட்ல கொடுத்தாங்க அப்படின்னா வெளியில வர அவுட்புட் பாத்தீங்கன்னா 2 சிக்னலுமே இருக்காது. ஓகேவா. அந்த லோ ஃப்ரீக்வன்சி RF சிக்னலாகவும் இருக்காது, கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னலாக இருக்காது. ஒரு இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் உள்ள ஜென்ரேட் ஆகும். ஓகேவா. அந்த அது பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி சிக்னலா இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸடா இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாத்தீங்கன்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். இது எப்பவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி விட லோவா இருக்கணும், சரியா. லோவர் தேன் இன்கமிங் கேரியர் சிக்னல். ஓகேவா. இன்னொரு தடவை சொல்றேன், மிக்சர் அப்படின்னா என்னன்னா RF சிக்னல் இன்புட்ல கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கேரியர் ஆசிலேட்டர், ஓகேவா, அது ஆசிலேட்டர் சிக்னல் கொடுப்பாங்க. 2யும் மிக்ஸ் பண்ணி வெளியில வர அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னலா இருக்கும், சரியா. இது பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா கேரியர் ஃப்ரீக்வன்சி விட லோவரா இருக்கணும். ஓகேவா. அது சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேரியர் RFல இருந்து IF சிக்னலா கன்வெர்ட் பண்ற போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சேஞ்ச் ஆகிற போது பாத்தீங்க அப்படின்னா என்வலப் வந்து எக்காரணத்துக்கு கொண்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா. அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், என்வலப் சிக்னலோட என்வலப் சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா
இன்ஃபர்மேஷன் அந்த சிக்னல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா கெட்ஸ் சேஞ்ச். ஓகேவா? இந்த என்வலப் சேஞ்ச் ஆகாதமா இருக்கணும். இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னலா கன்வெர்ட் பண்ற போது ஆர்எஃப் சிக்னல்ல இருந்து ஆர்எஃப் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல்ல இருந்து இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னலா கன்வெர்ட் பண்ற போது பாத்தீங்கன்னா அந்த சிக்னலோட ஷேப் அதாவது என்வலப் வந்து ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். அது வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த இன்ஃபர்மேஷன் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிரும். அந்த சிக்னல் இருக்கிற இன்ஃபர்மேஷன் சேஞ்ச் ஆயிரும். அதனால சேஞ்ச் ஆகாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிமாடுலேட்டரை செகண்ட் டிடெக்டர். டிமாடுலேட்டர் தான் டிடெக்டர். ஆனா வந்து இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மிக்சர் அண்ட் லோக்கல் ஆசிலேட்டர் அதனுடைய காம்பினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிடெக்டர் அண்ட் டிமாடுலேட்டர் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் டிடெக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? டிமாடுலேட்டரையே செகண்ட் டிடெக்டர் தான் சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி சிக்னல் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா 455 கிலோஹெர்ட்ஸ் தான் இருக்கணும். இது 1 மார்க்ல கேட்கலாம், பாத்துங்க. இது 1 மார்க்ல கேட்பாங்க, நோட் பண்ணிங்க. அதே மாதிரி அந்த மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் ஏஎம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம், பாத்துங்க. ஏஎம் எஃப்எம் அதனுடைய மாடுலேஷன் இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் 1 மார்க்ல கேட்கலாம். சரியா? இது மோஸ்ட் காமனா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 455 கிலோஹெர்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? மிக்சர் அண்ட் கன்வெர்டர் செக்ஷன் புரியுதாப்பா? மிக்சர் அண்ட் கன்வெர்டர் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஒரு ஆர்எஃப் சிக்னலை ஐஎஃப் சிக்னலா கன்வெர்ட் பண்ணிருப்பாங்க. ஆர்எஃப் சிக்னல் அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி சிக்னல், ஐஎஃப் சிக்னல் அப்படின்னா இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகேவா? அது கன்வெர்ட் பண்ற போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பாராமீட்டர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா என்வலப் வந்து எக்காரணத்தை கொண்டு சேஞ்ச் ஆகக்கூடாது. கெரியர் சிக்னலை விட ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கணும். சரியா? இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி சிக்னல் பாத்தீங்க அப்படின்னா கெரியர் சிக்னல் ஃப்ரீக்வன்சியை விட கம்மியா இருக்கணும். ஆனாலும் அந்த சிக்னலோட என்வலப்ப எந்த சேஞ்ச் ஆகக்கூடாது. அப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இன்ஃபர்மேஷன் கெட்ஸ் சேஞ்ச். ஓகேவா? அதனால எந்த யூஸும் இல்லை. அதனால என்வலப் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஓகேவா? அதே மாதிரி காமனா யூஸ் பண்ற இன்டர்மீடியட் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்க அப்படின்னா 455 கிலோஹெர்ட்ஸ். ஓகேவா? இது நோட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா சிக்னல் ஃப்ரீக்வன்சி விட கிரேட்டர் தேனா இருக்கணும். சரியா? சிக்னல் ஃப்ரீக்வன்சி விட கிரேட்டர் தேனா இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி சொன்னதே தான் கேரியர் ஃப்ரீக்வன்சி விட கம்மியா இருக்கணும். ஓகேவா? ஆசிலேட்டர் எஃப்ஓ அப்படிங்கிறது ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி எஃப்ஓ. சரியா? எஃப்ஓ பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. எஃப்எஸ் பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் ஃப்ரீக்வன்சி. சிக்னல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா எங்க இருக்குது? அந்த ஆர்எஃப் சிக்னல். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வர்ற சிக்னல் ஆர்எஃப் ஸ்டேஜ் உள்ள வருதுல அந்த சிக்னல் எஃப்எஸ். எஃப் நாட் அப்படிங்கிறது கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னல். சரியா? லோக்கல் ஆசிலேட்டர்ல ஜெனரேட் ஆகிற சிக்னல் தட் இஸ் எஃப்ஓ. எஃப் நாட் கிடையாது, எஃப்ஓ. அதே மாதிரி எஃப்எஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி அந்த ஆர்எஃப் சிக்னல். ஓகேவா? ஆர்எஃப் சிக்னல்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வர சிக்னல் சிக்னல் ஃப்ரீக்வன்சி தட் இஸ் எஃப்எஸ். ஓகேவா? எஃப்ஓ எப்படி இண்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்ஓ ஈக்குவல் டு சிக்னல் சார்.
Hello. Is there Hello. anybody? இருக்கேன். சார் நம்ம தான் இல்ல. மூணு பேர் தவிர்த்து யாரும் மைக் ஆன் பண்ற மாதிரி இல்ல. நம்ம 3 பேர் தான் மைக் ஆன் பண்ணி பேசிட்டு இருக்கோம். வேற யாரும் மைக் ஆன் பண்ற மாதிரி இல்லைன்னு. அவங்கலாம் இருக்காங்களா? இருப்பாங்க. ஹலோ. ரெக்கார்ட் ஆகுது. யார் மைக் ஆன் பண்ணுவா? ரெக்கார்ட் ஆகுது இல்ல. ஓஹோ, பரவாயில்ல. நம்ம வேற ஏதாவது பேச போறோம். சரி. மிஸ் பவதாரணி மிஸ். கயிறு மட்டும் தந்துருக்கா. மிஸ் வெளிய போயிரலாமா மிஸ்? வெயிட் பண்ணுங்க மிஸ். என்னம்மா வெளியில போறீங்களா? எங்க போறீங்க? மா இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குப்பா, தெரியும்ல? சரி, எது வரைக்கும்பா வந்துச்சு? ஹலோ மா, ஆடிபிளா இருக்கா? எது வரைக்கும் வந்துச்சு? லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? ஹலோ மா, ஆடிபிளா இருக்குல? எஸ் சார், ஆடிபிளா இருக்குங்க சார். லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி. லோக்கல் ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சி அது வரைக்கும் நீங்க சொன்னீங்க. சரிம்மா, சரி, ஓகே. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? சார் மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்ப்பா. டைம் ஆயிருச்சு. மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஓகேம்மா. இதுல okay, பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த பிளாக் டயகிராம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு அதே மாதிரி முடிச்சோடனே ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுவோம்ப்பா. கால்சி பக்கத்துல இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. சரியா? கால்சி இருக்கணும், நோட் கம்பல்சரியா பக்கத்துல இருக்கணும். சரியா? ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், கரெக்டா வச்சுக்குங்க. ஓகேவா? நான் நாளைக்கு கிளாஸ் இல்ல, டே ஆஃப்டர் டுமாரோ இருக்கா? எஸ் சார். கால்சி கையில இருக்கிற மாதிரி பாத்துக்குங்க. ஓகேப்பா, தேங்க்யூப்பா. அதே மாதிரி ஆப்சென்டீஸ் அந்த லிங்க்ல வந்தது யாராருப்பா வந்தாங்க? லிங்க்ல வந்தது யாராருப்பா? சார் நம்பர் 10 சார். அரவிந்த். வேற யாருப்பா? ஒருத்தர் மட்டும் தானா? 50 மெம்பர்ஸ் காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். 51 காட்டுச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் இல்லப்பா? ஆல் பிரசன்ட். ரெப்ரசன்டேட்டிவ் ஆல் பிரசன்ட் தானப்பா? சார் நோ சார். யாருமே ஆப்சென்ட்? சார் உங்களுதே 2 ஐடி காட்டுதுங்க சார். பார்ட்டிசிபென்ட்ஸ்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேங்க சார். சரி, வேற யாருப்பா நான் ஆப்சென்ட்? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேங்க சார். நான் ஸ்கிரீன்ஷாட் செக் பண்ணி சொல்றேங்க சார். ஓகே, ஓகேமா. சென்ட் பண்ணி விடுங்க. ஓகே சார். நாளைக்கு கால்சி நோட் கம்பல்சரி எடுத்துட்டு வந்துருங்க. டே ஆஃப்டர் டுமாரோ மீட் பண்ணலாம். தேங்க்யூப்பா. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.